ஏமா இந்தம்மா எனக்கு கத்திரிக்காய் பறிச்சு கொடுமா. கத்திரிக்காய நல்லா நான் பறிச்சு விட்டுருவேன் தெரியுமா? ஏமா கட்டையா இருக்கிறதா உங்களுக்கு காய்கறி இருக்கு. இந்த காய்கறி காய கூட மேலே பிடிங்கி குழம்பு வைக்க முடியாதாக்கு. எங்களால புடுங்க முடியலம்மா. நீ புடிங்கி கொடுத்தாதான் நான் குழம்பு வைப்பேன். நான் மங்கமாண்டு கிடக்குறேன். ஒரு நேரம் 2 நேரம் அறுக்கலாம் வர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு காய் வேற பிடிங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? காய் கத்திரிக்காய் வீட்டுக்கு இருக்கிற காயை பிடுங்க முடியல. அப்புறம் எப்படி நீங்களா வேலை செஞ்சா எப்படி செய்வீங்க? நாங்களா வேலை செஞ்சா செஞ்சுக்குவோம். அம்மா இருக்கிறப்ப நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுது. அம்மா பறிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லுது. எங்க ஆசை ஓட்டு வாங்கினா இன்னைக்கு 50 ரூபா காய். 50 ரூபா 100 ரூபா கூட தான் சொல்லுவாங்க. நீ நட்டு வச்சல காட்டுக்குள்ள வந்து தண்ணி பாஞ்சிருச்சு. அதனால போனால் ஏன் இப்படி மீச்சிருங்க. நீனா அழுங்காம மீச்சு பறிச்சு தருவ. அதுக்குதான் உன்னை பறிச்சு தர சொன்னேன். காய் போதுமா? காய் போதும். இல்லை நீ முத்தி பழுத்துக்கிட்டு போயிருமான்னு சொல்லிட்டு இருந்தா பறிச்சு கொடுத்தேன்னா கூட 2 நாளைக்கு கூட வாடிக்கிட்டு கூட கிடக்கும். வாடினா பச்சையாக இருந்துச்சு. குழம்பு வச்சே சூப்பராக இருக்கும் காய். சரி. வாடி போனால் நல்லா இருக்காது. சரி சரி. வாரி எவ்வளோ காயின்னு வாரு. இது எவ்வளோ 1 கிலோ வருமா? 1 கிலோ தாராளமாக வரும். தாராளம் வருமா? சரி ஓகே. நீ எப்படியே சக்ஸஸ் பண்ணிட்டே 1 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு கூடயே காட்டுக்குள்ள அந்த பாத்திக்குள்ள நிறையா இருக்குது காய். இன்னும் இருக்குதா? அதெல்லாம் நிறையா இருக்குது காய். இங்கே எங்கே இருக்கு? காய் இருக்குது. இந்த இருக்குது. பழுத்து வேற போச்சு. இந்த அறுப்பு காய். ஆமாம் இருக்கு. இந்த செடியிலையும் எனக்கு காய் கிடக்குதுமா. இன்னைக்கு பருப்பு போட்டு சாம்பார் வை. சரிம்மா. நாளைக்கு புளி குழம்பு வச்சிடலாம் பிடிங்க. சரி இதை அப்படியே மொத்தமத்தையும் அறுத்துட்டா? மொத்தமாக அறுத்துரு. சரி சரிம்மா. வேற எந்த காய் இதில் கூட போக தேவை? கத்திரிக்காய் மட்டும் வச்சுட்டா? கத்திரிக்காய் மட்டும் வை போதும். சரிம்மா. சரி ஓகே. டாட்டா பை பாய்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. எனக்கு சொல்ல வேணாம். இடுப்போலி எடுத்து சரிம்மா சரிம்மா. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. போம்மா. பாய்மா.